தமிழகம் முழுவதும் செந்தில் பாலாஜிக்கு பிறகு அமைச்சர் KN நேரு பெயர்தான் IAS IPS அதிகாரிகள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதற்கு இரண்டு முக்கிய விஷயங்கள் காரணமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, KN நேரு மீது அமலாக்கத்துறை 888 கோடி ரூபாய் குறித்து கூறப்பட்ட ஊழல் புகார். இரண்டாவது, வருடா வருடம் சிறப்பாக கொண்டாடப்படும் KN நேரு பிறந்த நாள் இந்த முறை தடமே இல்லாமல் மாறியிருப்பது. நகராட்சி நிர்வாக அமைச்சர் KN நேரு பிறந்த நாள் 9ஆம் தேதி வருகிறது. திருச்சி மாநகரம் முழுவதும் அவரை வாழ்த்தி அவரது ஆதரவாளர்கள் நேற்று மாலை ராட்சத பேனர்களை வைத்தனர். ஆனால் நேற்று நள்ளிரவே இரவோடு இரவாக திருச்சி கமிஷனர் காமினி உத்தரவில் பேனர்கள் அனைத்தும் போலீசாரால் அகற்றப்பட்டுள்ளது. திருச்சி கோர்ட், MGR சிலை, மேஜர் சரவணன் சாலை, கருமண்டபம், பொன்னகர் என நேருவின் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக உறுப்பினர்களால் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டது. அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க அமலாக்கத்துறை தயாராகி வரும் சூழலில் பேனர்கள் அகற்றம் திருச்சி திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதே மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொரு அமைச்சரின் தூண்டுதலின் பேரில் இதனை அரங்கேற்றியுள்ளதாகவும் திமுகவினர் சிலர் சொல்வதாக கூறப்படுகிறது. இந்த வருட பிறந்த நாளை ஆரவாரம் இல்லாமல் அனுசரிக்க அமைச்சர் நேரு தரப்பு முடிவு செய்திருக்கிறதா? மாவட்டம் மட்டுமின்றி மாநிலம் முழுவதும் செல்வாக்கு கொண்டவர் நேரு. அவருக்கு எதிராக மாநகர போலீஸ் கமிஷனர் நேரடியாக நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கையில் தலைமையும் அமைச்சர் நேருவிற்கு எதிராக இருக்கிறதோ என்ற விஷயம்தான் இப்போது நேரு அங்கம் வகிக்கும் துறை சார்ந்த IAS அதிகாரிகள் மத்தியிலும் மாவட்ட IPS அதிகாரிகள் மத்தியிலும் விவாதமாக மாறியிருக்கிறதா? செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு முன்னர் எதுபோன்ற மாற்றங்கள் நடந்ததோ அதேபோன்று KN நேரு விஷயத்திலும் நடைபெறுவதால் எப்போது எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் நேரு கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படும் தகவல் திருச்சி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது.